நண்பர்களின் வாழ்க்கையை வெளியில் இருந்து பார்த்தவங்களுக்கு மிகவும் சமநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் போலத்தான் எப்போதுமே தோன்ற ஆரம்பிக்கும். அமைதியாக நீங்கள் எப்போதுமே நடந்து கொள்வீங்க. நல்ல மனிதராக அனைவருமே உங்களுக்கு தோன்றவும் செய்வாங்க. நீங்கள் யாரையுமே காயப்படுத்த மாட்டீங்க. யாரிடமும் கடுமையாக போய் பேசவும் மாட்டீங்க. எப்போதும் ஒரு சமாதானமான ஒரு தீர்வை தான் நீங்கள் எப்பொழுதுமே தேடிக்கொண்டும் இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு சமநிலையான நாட்கள் நீங்கள் கொடுத்த விலை என்ன தெரியுமா? உங்களுடைய உண்மையான உணர்ச்சிகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொடுத்திருப்பீங்க. உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் எப்போதும் மத்தவங்களுக்காக வாழக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு என்ன நல்லது, என்ன கெட்டது என்று அனைத்தையுமே புரிந்து, அதன்படி நீங்கள் வாழவும் ஆரம்பிப்பீர்கள். அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று ஒரு பக்கம் உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். அவங்க காயப்பட்டு விடுவாங்களா? நம்ம ஏதாவது தவறாக பேசிவிட்டோம் என்றால், அவர்கள் காயப்பட்டார்களா? காயப்பட்டு விடுவார்களா? என்று பல கேள்விகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா ஒண்ணே ஒண்ணுதாங்க. இறுதி வரைக்கும் நீங்கள் உங்களுக்காக எந்த கேள்விகளையும் கேட்க மாட்டீங்க. மத்தவங்க இப்படி நினைப்பாங்களா? யார் யார் வந்திருக்காங்க? என் கூட சண்டை போட்டவங்கலாம் வந்திருக்காங்களா? எனக்கு அதுல எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், சமநிலையோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்கள் இருந்து கொண்டேதாங்க இருப்பீங்க. உங்களுடைய முடிவுகள் எப்போதுமே தாமதமாகிக் கொண்டுதான் இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் ஒரு முடிவை எடுக்கக்கூடியதற்கு முன் எல்லாரையும் நீங்கள் எல்லாரையும் நீங்க எப்பொழுதுமே கன்சிடர் பண்ணி கொண்டே இருப்பீங்க. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க என்று சில கேள்விகளை சிலர் மீது வைத்துக் கொண்டேதாங்க இருப்பீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு சரி என்றாலும், அது மத்தவங்களுக்கு சரியா என்று நீங்களே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா அது சரியாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அது மத்தவங்களுக்கு சரியாக இருக்குமா? நம்மளுடைய ஆங்கிள்ல மட்டும் பார்க்கக்கூடாது. மத்தவங்களுடைய இடத்தில் இருந்தும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருந்து கொண்டேதாங்க இருக்கும். பல வாய்ப்புகள் உங்களுடைய முன் வந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் இன்னும் யோசித்துக் கொண்டேதான் இருப்பீங்க. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தவா வேண்டாமா? பயன்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் எப்படி நடக்கும்? தீமைகள் எப்படி நடக்கும் என்று எல்லாத்தையும் நீங்கள் யோசித்துக் கொண்டே இருப்பீங்க. அதனால எந்த விதமான முடிவுகளையும் நீங்கள் எடுக்க மாட்டீர்கள். எந்த விதமான முடிவுகளையும் எடுக்காமல் நீங்கள் யோசித்துக் கொண்டே இருந்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். இதனால உங்களை தேடி வந்த வாய்ப்புகள் பெருக்கும். இனி நடந்தது ஏன் தெரியுமா? நீங்க தவறு செய்ய பயந்தவங்க கிடையாது. யாரையாவது நம்ம காயப்படுத்தி விடுவோமோ, நம்ம பயன்படுத்திக்கிற வாய்ப்புகள் மற்ற நபர்களின் வாழ்க்கையை கெடுத்து விடுமோ அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் எழுந்திருக்கும். அதனால மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது என்று நீங்கள் அதனை வேண்டாம் என்று ஒதுக்கியிருப்பீங்க. நீங்கள் யாரையுமே காயப்படுத்த விரும்ப மாட்டீங்க. ஆனா சில சமயங்கள்ல உங்களுடைய மனசுதான் உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கும். அதனை நீங்கள் ஒரு நாளும் பார்த்து அதற்காக வருந்த மாட்டீங்க. நீங்க மௌனமாக இருந்திருப்பீங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை கூட நீங்க அடக்கி வைத்திருந்திருப்பீங்க. உங்களுடைய விருப்பங்களை நீங்க விட்டு விலகி இருப்பீங்க. வெளியில் நீங்கள் சரி என்று சொன்னாலும், உள்ளுக்குள்ள அது சரியில்லை என்று உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இருந்தாலும் அதை போய் நம்ம அவங்ககிட்ட கூறினா, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைத்துக்கொண்டு, எதையும் அவர்களிடம் நீங்கள் கூறாமலே இருந்து கொண்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எதுக்கு தெரியுமா சமநிலை என்பது இல்லை? இந்த ஒரு கேள்விக்கு உண்மையான பதில் என்ன அப்படின்னா, நீங்கள் சமநிலையை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் நினைத்த சமநிலை என்றால் எல்லாரையும் மகிழ்விப்பது. ஆனால் உண்மையான சமநிலை என்றால் என்ன தெரியுமா? உங்களையும் சேர்த்து மகிழ்விப்பது. அந்த ஒரு சமநிலையைத்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பண்ணாம இருக்கீங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. என்ன செய்வது? என்ன செய்வது? என்ன பேசுவது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள பல கேள்விகளை நீங்களே உருவாக்கி கொண்டேதாங்க இருப்பீங்க. நீங்க எப்போதுமே பயந்த ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உண்மை. நீங்கள் உங்களுடைய ஆசைகளை கூட விட்டு விடுவீங்க. உங்களுடைய கனவுகளையும் தள்ளி வைப்பீங்க. மத்தவங்களுக்காக உங்களுடைய நேரத்தை கூட செலவிடுவீங்க. இருந்தாலும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய பயம் என்பது அதற்கு பதிலாக இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு ஒரு பாராட்டா தெரிவிக்க ஆரம்பிக்கும். சில நேரங்கள்ல நீங்க நான் இதை எல்லாம் ஏன் பண்ணேன் என்று கேள்வி கேட்கக்கூடிய ஆளுக்கு கூட நிச்சயமாக மாறியிருப்பீங்க. இது நடந்தது ஏன் தெரியுமா? நீங்கள் உங்களுடைய மதிப்பு மதிப்பு என்ன என்பதையும் உங்களுடைய செயல்களால் நிரூபிக்க நீங்க முயற்சி செய்திருப்பீர்கள். அதனால மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான சில செயல்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனா உங்களுடைய மதிப்பை முதல்ல நீங்க தான் உணர வேண்டும். மத்தவங்க உணர்வது இரண்டாவது பட்சம். முதல்ல நீங்க உங்களுடைய மதிப்பை உணர்ந்து நடந்து கொண்டால் மட்டுமே மத்தவங்களும் உங்களுடைய மதிப்பை உணர ஆரம்பிப்பாங்க. நீங்களே உங்களுடைய மதிப்பை உணராமல் இருந்தால் மற்றவர்கள் எப்படி உணர ஆரம்பிப்பார்கள்? அதனை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய காதல் நீடிக்கவில்லை. ஏன் தெரியுமா? அது சமநிலையற்ற ஒரு காதலாக இருந்தது. நீங்கள் அதிகமாக உங்களுடைய காதலை எப்போதுமே கொடுப்பீங்க. ஆனால் அவர்கள் குறைவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருப்பாங்க. நீங்க உறவை காப்பாத்த எப்போதுமே முயற்சி செய்வீங்க. அவங்க அதை இந்த ஒரு நேரத்துல எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி நம்ம அதை சரியாக வைத்திருக்கணும் அப்படின்னு தெரியாம சில பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படுவாங்க.
எல்லாத்தையுமே உங்களிடம் குறைவாகவே எல்லாரும் கொடுத்திருப்பாங்கங்க. நீங்க எவ்வளவுதான் அன்பு கொடுத்தாலும், அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் குறைவாகத்தான் இதுவரைக்கும் குடுத்திருப்பாங்க. நீங்க மட்டும் தான் முயற்சி செய்திருப்பீர்கள். அந்த ஒரு முயற்சி உங்களுடைய வாழ்க்கையில நீடிக்காமல் பாதியிலே நின்றிருக்கும். நான் மட்டும் தான் இவ்வளவு குழப்பத்தில் இருக்கிறேனா என்ற ஒரு கேள்வி பல முறைகள் உங்களுக்குள்ள கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. உண்மையில அது உங்களுடைய குணமாக இருக்கும். நீங்கள் எப்போதுமே 2 பக்கங்களையும் பார்த்து கொண்டே இருப்பீங்க. அது நல்ல குணம் கொண்டவங்களால மட்டும்தான் முடியும். ஆனால் அதனை கட்டுப்படுத்தாமல் விட்டதால் தான் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் ஆரம்பத்துல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கே தெரியும். இது என்ன அந்த அளவுக்கு பிரச்சனையாக மாறப்போகிறது என்று நினைத்து அதனை அப்படியே அமைதியாக விட்டிருந்தேன். ஆனால் போக போக அது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கிறது. அது ஏன் நடக்கிறது? எதனால் நடக்கிறது கூட என்று தெரியாமல் அந்த அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை நிச்சயமா தேடி தேடி கொடுத்து விட்டது. தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஆளாக்கி விட்டது. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நான் கூறியது நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் ஒரு சமநிலையை தேடக்கூடிய ஒரு போராட்டம் போலத்தான் இதுவரைக்கும் இருந்திருக்கும். நீங்க எப்போதும் ஒரு விஷயத்தை சரியாக வைத்திருக்க முயற்சி செய்யவும் ஆரம்பிப்பீங்க. உறவு சரியாக இருக்கிறதா, வேலைகள் சரியா, மனநிலையும் சரியா, ஆனால் அந்த சமநிலை கிடைக்காததால் நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்க. ஆரம்பத்துல எதுவுமே தெரிந்திருக்காது. போக போக அதனை நீங்களே புரிந்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய நிலை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்திருந்தாலும் இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில தவறு செய்துவிட்டு போன நபர்கள் அனைவருமே மீண்டும் தேடி வந்து மன்னிப்பு கேட்பாங்க. இது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே மீண்டும் உங்களிடம் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த முறை இது அனைத்திலும் இருந்து ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வெளிவர ஆரம்பிக்கும். உங்களுக்குள் இருந்து இது வர ஆரம்பிக்கும். நீங்கள் முதலில் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்வீங்க. எல்லாரையும் சமநிலையாக வைக்க முடியாது. என்னையும் அதுல சேர்த்து தான் சொல்றேன். என்னை முதல்ல நான் சமநிலையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நான் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நடக்கக்கூடிய ஒரு நபராக நீங்க நிச்சயமா மாறியிருப்பீங்க. இந்த ஒரே ஒரு செயல் தாங்க. இந்த ஒரே ஒரு விஷயங்கள் வந்ததுமே நீங்க உங்களை முன்னிலைப்படுத்த ஆரம்பிப்பீங்க. நீங்கள் இல்லை என்று சொல்ல இனிமே கத்துக்கொள்வீங்க. இல்லை என்று எப்பொழுது சொல்ல கத்துக்கிறீங்களோ அப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறியிருக்கும். இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமே மாற்றி கொடுக்கும். நீங்கள் குறைவாக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா உங்களுடைய மனம் எப்பொழுதுமே லைட்டாகத்தாங்க இருக்கும். நீங்கள் எதையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்க. இதுவரைக்கும் நீங்க காத்திருந்த வாழ்க்கை இப்பொழுது மிகப்பெரிய அளவுக்கு, பொறுமையான அளவுக்கு, மெதுவான அளவுக்கு ஒரு மாற்றத்தை தேடிக் கொடுப்பதாக நிச்சயமாக மாறிவிடுங்க. எனவே துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய குழப்பங்கள் இனிமே சரியாகி உங்களுடைய வாழ்க்கை அமைதியாக மாறிவிடும். இப்போ உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த ஒரு நேரத்துல சிம்பிளாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. எல்லாவற்றுக்கும் இந்த ஒரு நேரத்துல விடையை தேட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். புரிந்து அதன்படியும் நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரே ஒரு சின்ன விஷயங்கள் தாங்க. நீங்க எப்பொழுதுமே வெளியில நீங்க பெரிய மனிதர்கள், பணக்காரர் அப்படின்னு காட்டிக்கொள்ள மாட்டீங்க. சிம்பிளிசிட்டியா எளிமையாகத்தான் நடந்து கொள்வீர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். அதனால சில உறவுகளுடைய நம்பராக இருக்கட்டும், சில உறவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிப்பாங்க. அந்த உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நன்மைகளையும் தேடி கொடுப்பாங்கங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தெளிவான ஒரு முடிவை எடுக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் இதுவரைக்கும் முயற்சி செய்தீர்கள். ஆனால் அதில் எதிலுமே உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்கவில்லை. அதுதான் உங்களை இந்த ஒரு நேரத்துல தேவையில்லாத அளவுக்கு பிரச்சனையில ஆக்கி விட்டதுங்க. ஆனா இப்போ வரக்கூடிய இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடக்கும். அது நடந்ததுக்கு அப்புறம் போதுமான அளவுக்கு வெற்றி உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். பணமும் தொழிலும் இந்த ஒரு நேரத்தில் எப்படி தெரியுமா வளர்ச்சி அடையும்? நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வேலையில அதிக எஃபோர்ட் நீங்க போட்டிருந்திருப்பீங்க. ஆனா அது சரியான ஒரு டைரக்ஷன்ல உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகாமல் இருந்திருக்கும். ஆனா இப்போது அதனால தான் உங்களுக்கு முடிவு என்பது குறைவாக வந்து கொண்டிருந்திருக்கும். ஆனா இப்போது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை அழகானதாக மாற்றியிருக்கும். நீங்க இப்போது பெரிய ஒரு ஸ்மார்ட்டா உங்களுடைய வேலைகளை நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. நீங்க எல்லாத்தையுமே பண்ண மாட்டீங்க. ஆனா முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்க எப்போதுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தேடிக் கொடுக்கும். பணத்தையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தவும் செய்யுங்க. நீங்க எப்போதுமே பெர்ஃபெக்ட்டா வந்து மேனேஜ் பண்ணணும். எப்பொழுதுமே அந்த சமநிலையை வைத்துக் கொள்ளணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் என்பதால், உங்கள இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய ஓனர் நிச்சயமாக தேட ஆரம்பிப்பாங்க.
அந்த இடத்துல எப்படி நடக்கணுமோ அதன்படி நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். புரிந்து அதன்படியும் நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரே ஒரு சின்ன விஷயங்கள் தாங்க. நீங்க எப்பொழுதுமே வெளியில நீங்க பெரிய மனிதர்கள், பணக்காரர் அப்படின்னு காட்டிக்கொள்ள மாட்டீங்க. சிம்பிளிசிட்டியா எளிமையாகத்தான் நடந்து கொள்வீர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். அதனால சில உறவுகளுடைய நம்பராக இருக்கட்டும், சில உறவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிப்பாங்க. அந்த உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நன்மைகளையும் தேடி கொடுப்பாங்கங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தெளிவான ஒரு முடிவை எடுக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் இதுவரைக்கும் முயற்சி செய்தீர்கள். ஆனால் அதில் எதிலுமே உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்கவில்லை. அதுதான் உங்களை இந்த ஒரு நேரத்துல தேவையில்லாத அளவுக்கு பிரச்சனையில ஆக்கி விட்டதுங்க. ஆனா இப்போ வரக்கூடிய இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடக்கும். அது நடந்ததுக்கு அப்புறம் போதுமான அளவுக்கு வெற்றி உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். பணமும் தொழிலும் இந்த ஒரு நேரத்தில் எப்படி தெரியுமா வளர்ச்சி அடையும்? நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வேலையில அதிக எஃபோர்ட்